ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மற்றும் ஒரு சூப்பரான ஜாப் கால் ஆஃபரோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஆஃபர் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது இந்தியன் நேவிலேருந்து இதுக்கான வேகன்சி வந்திருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடியது. இதுக்கான ஃபைனல் டைம்னு பார்த்தீங்கன்னா 25 ஃபெப்ரவரி. ஸோ நீங்கள் 25 ஃபெப்ரவரிக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசாக இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ இன்னும் மேலும் பல தகவல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், மேல் சிட்டிசன், ஓகேங்களா. நீங்கள் ஒரு இந்தியன் மேல் சிட்டிசனாக இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா +2ல் ஃபிசிக்ஸ் வந்து மேக்ஸும் வந்து மேஜர் சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10th பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th இருக்குது, +2 இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருப்போம். அப்படி இல்லைனா +1 +2 படிச்சிருக்கவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 2 வேகன்சி நேவி ஜென்ரல் டியூட்டிக்கும் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கீழே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டொமஸ்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 10வது தகுதி இருந்தால் போதும். அல்லது ஜென்ரல் டியூட்டிக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 12வதுல மேக்ஸ் ஃபிசிக்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட மேக்ஸ் ஃபிசிக்ஸும் இல்லை அப்படிங்கிறவங்க 10th இருக்கவங்க கண்டிப்பாக 10th அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான குறைந்தபட்ச வயது தளர்வாக பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 22 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறதுனால அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ அது என்னன்றது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்குது. யாருக்குன்னா எஸ்சி அல்லது எஸ்டி ஆனீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் வயது தளர்வு இருக்குது. அதுவே ஓபிசி ஆனீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது தளர்வு இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப் டு தி டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2003 31 ஆகஸ்ட் 2007 இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரி வரீங்கன்னா அதுலேருந்து 3 வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அல்லது நீங்கள் எஸ்சி எஸ்டி இருக்கீங்கன்னா அதுலேருந்து 5 வருஷத்து வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தான் விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜோன், அதாவது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் ஜோன் வைஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க, வித் கேட்டகரியோடு விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த நாவிக் ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 260 வேகன்சி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வீடியோவில் பார்க்குறோம், பொறுமையாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த நேவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜென்ரல் டியூட்டிக்கும் இந்த டிபின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்தே பார்த்தீங்கன்னா 300 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அதில் அதிகபட்சமாக ஜென்ரல் டியூட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா 260 வேகன்சியும், இந்த டெப்டி பிரான்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வேகன்சி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எலிஜிபிள் இருக்கவங்க ரெண்டுத்துக்குமே கூட அப்ளை பண்ணலாம். இது சிங்கிள் அப்ளிகேஷன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்குள்ளே கவர் ஆகுறாங்க, ஸோ எந்தெந்த ஜோனுக்குள்ளே கவர் ஆகுறாங்கன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனுக்குள்ளே தான் வருது. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லேண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா மற்றும் லட்சத்தீவுகள், இந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சவுத் ஜோனுக்குள்ளே தான் வருது. ஸோ நம்மளுக்கான சவுத் ஜோன் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 9 இருக்குது டிபியில். அதுவே பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் டியூட்டியில் பார்த்திங்கன்னா 54 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கம்மியான வேகன்சிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு நல்ல வேகன்சி எலிஜிபிள் இருக்குங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃபான ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பாஸ்போர்ட் ஏதாச்சும் ஒன்றத்தை கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ பயோமெட்ரிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலிடான செக்ஷன் 1க்கான மார்க்ஸும் செக்ஷன் 1+2க்கான மார்க்ஸும் இங்கே ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிங் மார்க்ஸாக எவ்வளோ வச்சுருக்காங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் டியூரேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 கொஷின், அதாவது செக்ஷன் 1ல். அதுவே செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 கொஷின் இருக்குது. இதில் 30 நிமிஷம் கொடுக்குறாங்க. மொத்தத்துலேயும் வந்து 50 கொஷின் தான், ஒரு கொஷின் ஒரு மார்க்கு. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜிகே இருக்குது செக்ஷன் 1ல். செக்ஷன் 2ல் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டோட்டலான பாசிங் மார்க்ஸ் வித் கேட்டகரியோட இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் வந்து செக்ஷன் 1க்கும் செக்ஷன் 2க்கும் எந்தெந்த கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கலாம், அல்லது +2 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2க்கு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலைசேஷனோட மெத்தடாலஜி எப்படி இருக்குன்றதை இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க.
அதையும் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை பற்றின நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்டி இருக்கும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1.6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ்லேயும் முடிக்கணும். தென் 20 பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அப்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஃப்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதை பாருங்கள். ஸோ பிஃபோர் பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2025 உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது ரீமெடிக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 21 டேஸ் வரைக்கும் தான் போகும். ஸோ அதுக்குள்ளார மொத்த ப்ரொசீஜர் முடிச்சிருவாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் டெவலப் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க ஃபார் த டீட்டெயில்ஸ். ஸோ கண்டிப்பாக எலிஜிபிள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எலிஜிபிள் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் தமிழ் ஜாப் வேலட். தேங்க்யூ.